நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரத்தன் டாட்டா அவருடைய வாழ்க்கை வரலாறையும் டாடா கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோழா படத்தில் பார்த்துருப்பீங்க, நாகார்ஜுனா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாகவும், அதாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராகவும் இருந்திருப்பார். அந்த மாதிரியே நிஜமாவே வந்து நம்ம கூட இன்னும் இருந்துட்டு இருக்கவர் தான் ரத்தன் டாட்டா. அவர் பார்த்திங்கன்னா வந்து 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் வந்து சூரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தையும் வந்து ரொம்ப வந்து இன்னல்களையும் வந்து அனுபவிச்சிருக்கிறார். ராம்ஜெட்சி டாட்டா அவங்களுடைய பையன் பார்த்திங்கன்னா வந்து ரத்தன்ஜி டாட்டா. அவருடைய வளர்ப்பையன் பார்த்திங்கன்னா வந்து நாவல் டாட்டா. ஸோ அந்த நாவல் டாட்டாவுக்கும் சோனன் டாட்டாவுக்கும் பிறந்தவர் தான் வந்து ரத்தன் டாட்டா. இவருடைய பாட்டி பேர் பார்த்திங்கன்னா வந்து நவாஜ்பாய். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரத்தன் டாட்டா வந்து அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டுத்துக்கும் பிடிக்காமல் ரெண்டுத்துக்கும் நிறைய சண்டை வந்துருக்கிறது. இவர் வந்து சொல்லி பார்த்துருக்காரு, நான் கேட்கல. இவங்க வந்து டாட்டாவுடைய 10 வயசுலேயே வந்து இவங்க வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவருடைய பாட்டியோடைய அரவணைப்பெலாம் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் அப்பாவுக்கும் இவருக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க அப்பா வந்து இவர் வந்து வயலின் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து பியானோ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எதிர்மதிராகவே இருந்திருக்கு. இவர் வந்து பள்ளிப்படிப்பு வந்து எங்கே முடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து மும்பையிலையும் சிம்லாலையும் முடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பட்டப்படிப்பு படிக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் இவர் வந்து சிவிலில் வந்து படிக்கணும்னு இவருக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்வம் இருந்திருக்கு. கட்டிடக்கலையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம குடும்ப தொழிலான நம்ம டாட்டா இதுக்கே நீ வரணும், அதுக்கு வந்து நீ வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதை கேட்கல. சரி சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவில் போயிட்டு வந்து கார்னல் பல்கலைக்கழகத்தில் வந்து போய் படிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. படிச்சுட்டே இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பாட்டிகிட்ட போயிட்டு நவாஜ் போயிட்டு பாட்டி இந்த மாதிரி எனக்கு வந்து இது படிக்க பிடிக்கல, எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கே படிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாட்டி ஓகே அதுக்குண்டானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அதே கார்னல் பல்கலைக்கழகத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, மேற்படிப்புக்காக வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இந்த மேலாண்மை அந்த இது படிச்சிருக்காரு. அது மேனேஜ்மெண்ட் இந்த MBA அந்த மாதிரி படிச்சிருக்காரு. படித்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு என்னாச்சுன்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து இங்கே வந்து டாடா குழுமம் இருந்திருக்கு. டாடா குழுமம் வந்து பார்த்திங்கன்னா 1962 அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப வந்து நெருக்கடியை சந்திச்சிருக்கு. என்ன பண்ணால் எது பண்ணான்னு தெரியாமல் இருந்திருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து தலைவராக இருந்தவர் பார்த்திங்கன்னா JRD டாடா தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, டாடா குழுமத்தினுடைய ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் தான். அதாவது நிறைய கஷ்டங்களை சந்திச்சார். ஏன்னா வந்து ஒரு விமான பைலட்டாகவும் இருந்திருக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து விமானம் ஓட்ட தெரியும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பெரிய ஒரு சிக்கல்களை வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இது பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அடுத்த தலைவர் யாரை நியமிக்கலாம், ஏன்னா வந்து அவர் வந்து ஃபுல்லாக இருக்க முடியாது, அதனால் அடுத்த தலைவர் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்னாச்சுன்னா வந்து சரி டாடா தான் கொண்டு வரணும், ரத்தன் டாடா தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்தால் வந்து எல்லாமே வந்து ஒரு லக்ஸரியாக தான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவங்க வரதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அதே போல் தன்னுடைய பிள்ளைங்களையும் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க கொண்டு வருவாங்க. இது வந்து எல்லா குடும்பத்திலும் நடக்காது, ஆனால் ஒரு சில குடும்பத்தில் நடக்கும். ஏன்னா கஷ்டம் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற வேண்டிய இந்த பிள்ளைங்களை வந்து ஓரளவு கீழே அடிமட்டத்திலேருந்து மேலே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து வளர்ந்து மேலே வந்தவர் தான் வந்து டாட்டான்னு சொல்லலாம். இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது வந்து அமெரிக்காவில் வந்து சரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது வந்து ஒரு டைம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிருக்காப்புல. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து லவ் பண்ணியிருக்காப்புல. அப்போது என்னாச்சுன்னா ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து அந்த உங்கள் லவ் பண்ண பொண்ணையும் இங்கே கூட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வந்து இந்த போர் வந்து சைனாவும் இந்தியாவோட போர் வந்து நடைபெற்று இருந்தாலும் என்னாச்சுன்னா வந்து கூட்டுற முடியல. இதனால் வந்து அவங்களுடைய லவ் வந்து முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் வந்து திருமணமே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து சரி சொல்லி திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கு மட்டும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இவரை தான் வந்து தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, சரி JRD டாட்டா வந்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய போர்விலையும் தூக்கியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து அதெல்லாம் சமாளித்து அப்புறம் நிறைய இது பண்ணியிருக்கிறாரு. நிறைய அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்காப்புல. அப்புறம் வந்து 49 கம்பெனி இருந்துச்சு. அந்த 49 கம்பெனி இருந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து திரும்பி தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னா இது அடிப்படையிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா வந்து அவர் வந்து டாடா ஸ்டீல் வந்து பணியாளராக வந்து ஒர்க் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டாடா குழுமத்தில் இருக்க சின்ன கம்பெனியில் எல்லாத்துலேயும் வந்து அடிப்படை ஸ்டேஜில் வந்து என்ன அப்ரண்டிஸை பணிபுரிஞ்சு அதில் வந்து அடிப்படை ஊழியராகவும் இருந்து அது எல்லாமே பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் வந்து ஒரு முதலாளியாக இருந்தாலுமே அவர் வந்து எம்ப்ளாயாக டாடா ஸ்டீல் வந்து பணியாளராக வந்து ஒர்க் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டாடா குழுமத்தில் இருக்க சின்ன கம்பெனியில் எல்லாத்துலேயும் வந்து அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டியான எல்லா சலுகைகளும் இவருக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து இவர் வந்து பையன், அந்த குடும்பத்தோட பையன். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டர்னிங்லாம் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்படை என்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப வேறு சிந்தி தான் வந்து வந்திருக்காப்புல. அதுக்கப்புறமாட்டு ஏன்னா வந்து ஒரு அடிப்படையிலேருந்து வந்தால் தான் வந்து எவ்வளோ கஷ்டம் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். ஸோ அதனால் அப்படி கொண்டு வந்திருக்காப்புல. அப்புறம் JRD டாட்டா பண்ணார், நான் வந்து சரி இவர் நம்பி வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காப்புல. பொறுப்பு ஒப்படைக்கும் போது என்னாச்சுன்னா வந்து
அந்த பொறுப்பு வந்து கொஞ்சம் செஞ்சுருக்காப்புல. அதில் வந்து சின்ன ஒரு தோல்வி வந்துருச்சு. நெல்கோ நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பொறுப்பு. 2வது வந்து அது வந்து சரி கட்டி செயற்கைக்கோள்கள் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காப்புல. அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து இவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் குடும்பத்தில் வந்து 49 கம்பெனியாக இருந்தது வந்து 94 கம்பெனியாக மாறிடுச்சு. அப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ச்சிருக்கும்போது டாடா மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் இவரே என்ன பண்ணிட்டாருன்னா வந்து சரி ஓகே டாடா வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1991 வந்து தலைவராக்கிட்டாங்க. தலைவராக்கிட்டு வந்து அவரே அப்படியே வந்து டாடா போயிருக்காப்புல. ஏன்னா வந்து டாட்டாவுக்கு வந்து எல்லாத்தையும் பிடிக்கும். ஏன்னா கார்கள் மீது வந்து அதிகமாக மோகம் கொண்டு டாட்டா வந்து ஒரு பிராட் மைண்ட் கொண்டவர். அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னாச்சுன்னா வந்து 1991 உலகமயமாக்கல்னு சொல்லுவாங்க. மல்டிநேஷனல் அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு கம்பெனி உள்நாட்டுக்கு வரலாம். அந்த மாதிரியா இப்போ இந்த இந்தியாவில் இருக்க கம்பெனி வந்து வேறு ஃபாரின் போகலாம். அந்த மாதிரி வந்து மல்டிநேஷனல் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இது வந்து தொழிலதிபர்களுக்கு இது வந்து சக்கப்போடா போச்சு. இதனால் வந்து ராசியானது இது வந்து நம்ம வந்து தனக்கு தகுந்த மாதிரி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாட்டா நினச்சி என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வந்து வேறு மாதிரி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து டாட்டா அதாவது ஜாக்வாரை வந்து நம்ம இதில் வந்து கம்பைன் பண்ணி அதுக்கு வந்து பங்குச்சந்தையில் வந்து பங்குச்சந்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மூலமாக நிறைய பங்குகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து டாட்டா தான். அப்புறம் வந்து இன்னொரு சில டெட்லேங்கிற ஒரு டீ நிறுவனத்தையும் வந்து தன்னுடைய டீ நிறுவனங்களோட சேர்ந்து வந்து அந்த பங்குகளை வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ உள்நாட்டுக்கு பங்குகளை வாங்கி வந்து அதிக லாபம் வந்து டாட்டான்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. அப்படி போய்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து 1992 அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து தலைவராக ஏற்றக்கு வரமாட்டு சரி அப்படியே வந்து இவருக்கு வந்து அந்த கார்கள் மீது வந்து மோகம் அதிகமாக இருக்கனால வந்து அதிக லாங் ட்ரைவ் போவாங்க. லாங் ட்ரைவ் வந்து அதிக ஸ்பீடில் போகிறது டாட்டாக்கு பிடிக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து ஒரு நாள் வந்து ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வந்து ஒரு 4 பேர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க வச்சு பைக்கில் போய்ட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. என்ன நம்ம நாட்டில் வந்து ஏன் அப்படி இருக்குது, நம்ம நாட்டில் வந்து இதுக்கு 4 பேருக்கு தகுந்த மாதிரியான வாகனங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்து வாகனங்கள் இருந்திருக்குது. ஆனால் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருந்திருக்கு. அது அந்தளவு வந்து சௌரியமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சௌரியமாக இல்லை. டாட்டாக்கு தோணிருக்கு சரி வந்து 1 லட்ச ரூபாவில் ஒரு கார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து கம்மியான ரேட்டில் வந்து கார் அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காப்புல. அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம காரை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சி அப்புறம் வந்து பேசியிருக்கும்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்மளுக்கு விடுவாங்களா, மறுநாளே அவர் பேசின மறுநாளே வந்து ஹெட்லைன்ஸாக போட்டாங்க. இந்த மாதிரியா வந்து 1 லட்ச ரூபா கார் வந்து டாட்டா விட போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் அதை பார்த்த ஆப்போசிட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பீக்கில் இருந்தது பார்த்திங்கன்னா யாருன்னா மாருதி சுசுகி. அவருடைய தலைவர் அந்த மாருதி சுசுகியோட தலைவர் பார்த்திங்கன்னா ஒசாமா சுசுகி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1 லட்ச ரூபாய்க்கு காரா சாத்தியமே கிடையாது, அவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிப்பாக கேள்வியாக என்ன பேசியிருக்காப்புல. இப்போ இது பண்ணோன்னா ப்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து இவருடைய பேர் அதிகமாக வந்துருச்சு. சரி இதை நான் இது வந்து சவாலாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படியாவது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். ஏன்னா வந்து இது வந்து அதில் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து லாபம் வராமல் போட்ட பணத்தை எடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து டாட்டா பிராண்டுக்கு உண்டான ஒரு நேமு. இது வந்து நம்ம வந்து எப்போவுமே இது பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்காப்புல. ஆனால் நம்ம எம்ப்ளாயிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட்டா கம்பெனி எம்ப்ளாயிஸும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான வரவே இல்லை. ஏன்னா வந்து 2000 இது வந்து 1 லட்ச ரூபாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு கார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது வந்து சாதாரண கார் கம்பெனியில் அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த சைல்டு பாக்ஸ் கொண்டு வந்து எல்லாமே வந்து சப்ளையர் கம்பெனிலேருந்து வரும். அந்த சப்ளையர் கம்பெனிக்கு வந்து ஒரு காரில் வந்து ஒரு 1000கணக்கான பார்ட்ஸ் வருதுன்னா அது ஒரு பார்ட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஒரு பார்ட்ஸுக்கு தேவையான ஜிக்கன் ஃபிக்ஸரு, அப்புறம் அதை இந்த மாதிரியான டிசைன் பண்ணணும். அதில் வந்து R&D ரிசர்ச்சிங்கு, அப்புறம் அந்த மாதிரி கிளாமிங் பண்ணுற பர்பஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணதுக்கு எந்த வகையான கண் இருக்கணும், அது எந்த வகையான டைமெட்டில் இருக்கணும், அதுக்கு எந்த வகையான வந்து கரண்ட் எஃபிஷியன்சி கொடுக்கணும். அது நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் நம்ம வந்து ஸ்பாட் அடிச்சால் வந்து அது செப்பரேட் ஆகாமல் ஆகாதான் செக் பண்ணணும். செப்பரேட் ஆகாத செக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒரு ஆள் வந்து பார்க்கணும். அது வந்து தனியாக வந்து இந்த சிக்கன் டையை வந்து துடைக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஒய் நாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நேரம் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். அது வந்து பெரிய ப்ராசஸ். நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ப்ராசஸே வந்து இவ்வளோ பெருசு அப்படின்னா வந்து அந்த காரில் எத்தனை பார்ட்ஸ் வரும், அப்புறம் அந்த பார்ட்ஸுக்கு வந்து எத்தனை வகையான ஒரு இது வரும் அப்படிங்கும்போது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணி வந்து ஒரு அமைப்பை கொண்டு வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த எம்ப்ளாயிஸ்லாம் கஷ்டப்பட்டு அவருடைய ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காரோடைய ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டாங்க 3 மாடலில். அதை பார்த்த உடனே ஓகே அப்படின்றாங்க. அவர் இந்த இதுக்கு வருமா, இந்த பட்ஜெட்டுக்கு வருமானு சொன்னால் ஓகே. அப்புறம் வந்து குவாலிட்டியாக இருக்க மாட்டோம், அதுவும் ஓகே அப்படின்னாச்சு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரிலாம் ஃபேக்ட்ரி எங்கே வெஸ்ட் பெங்கால் போட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து நிறுவி இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ண போயிட்டு இதில் என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அவங்க அந்த உள்ளூரில் லோக்கலில் வந்து என்ன இடம் கொடுத்துருப்பாங்களோ அந்த விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி பார்த்துருக்காங்க, முடியவே முடியல. சரி ரைட்டு, வேறு வழி கிடையாது, ஃபேக்ட்ரியை மாற்றணும்னு சொல்லிட்டு அதில் இருக்க மிஷினரிஸ் எல்லாமே வந்து அந்தளவு வந்து ஹெவி டன் கொண்ட மிஷினரிஸ் எல்லாத்தையும் இறக்கி அந்த பெரிய அந்த டேங்கர் லாரியில் கண்டெய்னர் லாரியில் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மாற்றிருக்காங்க. எங்கே நம்ம குஜராத்தில் ஒரு
சராய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வாங்கி அந்த ஃபேக்ட்ரிலாம் அங்கே போட்டு அப்புறம் அந்த மிஷினிஸ்ட் எல்லாமே மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறமாட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்காங்க. தொடங்கி அதுக்கு அப்புறமாட்டு தான் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் கார்லாம் ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. கார் லான்ச்சிங் ப்ரெஸ் மீட்டில் அப்போ தான் டாட்டா கெத்தாக வராப்பில். அப்போ தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அந்த எல்லாம் வந்து ஆவலாக எதிர்பார்க்காங்க, 1 லட்ச ரூபா காரா 1 லட்ச ரூபா காரா அப்படின்னு. அப்போ தான் வந்து அவரே வந்து காரை ஓட்டிட்டு அந்த இடத்துல வந்து இறங்கி கெத்தாக வந்து நின்றுருக்காப்புல. அப்போ பார்த்தோன்னே எல்லாரும் பிரமிப்பாகி போச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 லட்ச ரூபா கார் டாட்டாவுடைய கார் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னமும் நல்ல பேர் தான். ஆனால் அது கார் ரிலீஸ் பண்ண புதுசில் ஒரு நிறைய ப்ராப்ளமாக வந்துச்சு. கார் போயிட்டு இருக்கும்போது எரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் வந்து எல்லாருமே எதிர்கொண்டு இப்போவும் சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. ஸோ இது என்னென்னா அப்படின்னு சொன்ன வாக்கு சொன்ன நேரத்தில் காப்பாற்றுது அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு இது. அதுவும் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு உதவி செய்யல வந்து டாட்டா வந்து ரொம்ப பேர் போனவர். ஏன்னா வந்து டாட்டாவுடைய சொத்து மதிப்பு எடுத்துகிட்டா சும்மா அவருடைய தனிநபர் சொத்து மதிப்பு எடுத்துகிட்டா வந்து அது வந்து அம்பானி அதோட அதிகமாக இருக்கும். ஆனால் அவருடைய பணக்காரோடைய பேர் லிஸ்ட்டில் டாட்டாவுடைய பேர் ஏன் வரல அப்படின்னா வந்து அவர் வந்து வரதை வந்து விரும்பலை. ஆனால் மேக்ஸிமம் வந்து அவருடைய வரக்கூடியது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவார்னா வந்து சேரிட்டி அந்த மாதிரி கொடுத்துருவார். அதான் உண்மை. டாட்டா வாழ்க்கையில் வந்து அவருடைய மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலுமே அவர் நினச்சிருந்தா ஆடம்பரமாக இருந்திருக்கலாம், சுபமாக இருந்திருக்கலாம், அவர் இஷ்டத்துக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த அளவு இருந்திருக்காருன்னா காரணம் அவர் வந்து இந்திய மக்கள் மேலே கொண்ட ஒரு பற்றும் இந்தியா மேலே கொண்ட ஒரு பற்றும் தான் காரணம். ஸோ இது வந்து டாட்டா குடும்பத்தில் இருக்க ரத்தன் டாட்டா வந்து நமக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு கட்டத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் அது மிகையாகாது. இந்த வீடியோ இந்தியாவில் இருக்கவங்களுக்கோ இல்லை உலகத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு மாற்றுதலாகவும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டேன். இதே போல் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்த்து ஒரு சிறிய மாற்றத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.